சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பைரவி இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாமே ஆறுமுகத்துக்கு எதிராகவே எல்லா சதியும் இருக்கு. இதை நம்ம எப்படியாவது முறியடிக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வழியில போயிட்டு இருக்காங்க. அப்ப இசக்கி வந்து சம்பத் கூட பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பைரவி. இவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, அதுவும் அந்த சம்பத் கூட பேசிட்டு இருக்கா. அப்படி இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பைரவி ஒளிஞ்சிருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இசக்கி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி நீ கரெக்டா வந்து பிளான் நான் போட்டு கொடுத்த மாதிரி கரெக்டா எல்லாமே மூவ் பண்ணிருக்க, அவ்வளவுதான். இன்னும் 2 நாள்ல ஆறுமுகத்தை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆறுமுகத்துக்கு தண்டனையும் கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே சந்தோஷமா இப்பதான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் எசக்கி தானா? எசக்கியால தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பைரவி எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பவே போறேன், அவங்க கிட்ட போயிட்டு சஞ்சய் கிட்ட போட்டு காட்டினா எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பைரவி அங்க போறாங்க. இங்க பாரு சஞ்சய், என்னுடைய புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பைரவி ஆதாரத்தை காட்டுறாங்க. ஐயோ, இவன் தப்பிச்சுட்டானே, இவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பக்கம் கோபப்பட, பைரவி இல்ல எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு, இங்க பாரு சஞ்சய், நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்றதுனால அதை பொறுத்து போயிட்டு இருக்க. ஆறுமுகத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது தெரிஞ்சோ நீ மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு இன்னும் கோபத்தை வர வைக்குதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறதுன்னு தெரியாம சஞ்சய் ஒரு பக்கம் திரு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சஞ்சய் ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.